ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இல்லை, இவங்க பண்ணுறது வந்து மிக சிறந்த காரியம். ஆனால் இவங்க முழு உண்மையும் சொல்கிறது இல்லைன்னு ஒரு செய்தி இருக்காது. எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. அதாவது இவங்க கல்வி உதவித்தொகை வழங்குறதில்லை. இந்த நீட் வந்து இது நேஷனல் ஸ்கீம்ங்கிற பேரில் கஷ்டப்பட்டு தமிழ்நாடு மாதிரி சில மாநிலங்கள் வந்து பல மருத்துவக் கல்லூரிகளை ஆரம்பித்து வச்சுருந்தாங்க. அவங்ககிட்ட இருந்தெல்லாம் வந்து சீட்டை வந்து எடுத்துக்கணும். இதுதான் அடிப்படை. சரி, சீட்டை எடுத்துக்கிறீங்க, எப்படி அந்த சீட்டை ஃபில்அப் பண்ணுறீங்க, அதுதான் கேள்வி. பெரியாருடைய நாத்தியம் என்னன்னு சொல்லி கூர்மையா அவருடைய இதெல்லாம் வந்து அவர் எழுதின எழுத்துக்களை எல்லாம் படிச்சு பார்த்தா, நாத்தியம் வந்து அவருடைய அடிப்படை கொள்கை இல்லை, மனிதனுடைய சுயமரியாதை தான் அவருடைய அடிப்படை கொள்கை. அவர் சொன்னதெல்லாம், என்னுடைய சகோதரன் உன்னுடைய கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்றால் அந்த கடவுளை அருகில் சென்று பார்ப்பதற்கு, அந்த கோயிலுக்குள் செல்வதற்கு அவனுக்கு உரிமை இல்லை என்றால் அந்த கடவுள் எனக்கு வேண்டாம். மாணிக்கவாசகர் வந்து எழுதினார், என்னென்னமோ பிறவி எடுத்தாலும் என்னென்னமோ கஷ்டப்பட்டேன், கடைசியில் உன்னை பார்த்தானே எனக்கு வந்து நிம்மதி வந்தது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே நின் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படின்னு சொல்றாரு. பிஜேபியுடைய பழக்கமே என்னன்னா, பேனை பெருச்சாளியாக்கி பெருச்சாலியை பெருமாளாக்குறது. இந்த விஜய்க்கு வந்து பாவம் என்னங்க அவருக்கு அரசியல் தெரியும். ரஜினிகாந்த் மாதிரி அந்த 7 பேருக்கு பத்தி என்ன நினைக்கிறோம், எந்த 7 பேர்னு கேட்டார் ரஜினிகாந்த். உன்னையே நீ எண்ணிப்பார், எதையும் ஏன் எப்படி எதற்காக என்று கேள், அப்படி கேட்டதால் தான் சிலை வடிக்கும் இந்த சிற்பி சிந்தனை சிற்பியாக மாறினான் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரிதான் தமிழக மக்களுக்கு நம்ம எல்லாரும் சொல்லணும். வணக்கம் சார். வணக்கம் திரு தளவாய் சுந்தரம் சார். ஒரு நடிகர் சிவகுமார், சூர்யா, கார்த்திக் இவங்களோட ஃபேமிலி வந்து நீண்ட காலமா அந்த அகரம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு கல்விக்காக ஒரு அமைப்பு நடத்திட்டு வர்றாங்க. கடந்த 15 வருஷமா அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒரு 8000 மாணவர்கள் படிச்சிருக்காங்க. 51 டாக்டர்கள் அதுல இருந்து உருவாகி வந்திருக்காங்க. அப்புறம் இன்ஜினியர்ஸ் அது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க வந்து. ஸோ அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வந்து. ஸோ இந்த சமூக பங்களிப்பு உங்களோட மதிப்பீடு என்ன சார்? இல்லை, இவங்க பண்ணுறது வந்து மிக சிறந்த காரியம். ஆனால் இவங்க முழு உண்மையும் சொல்கிறது இல்லைன்னு ஒரு செய்தி இருக்காது. எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. அதாவது இவங்க கல்வி உதவித்தொகை வழங்குறதில்லை, கல்வி உதவி கடன் தான் வழங்குறாங்க. யார் யாரெல்லாம் நல்ல வேலைக்கு போயிட்டாங்களோ அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து பணத்தை திரும்ப வாங்கிக்கிறாங்க. இதில் எந்த தப்பும் கிடையாது. அந்த 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 உதவி அந்த நேரத்தில் அந்த கடன் உதவி கொடுக்கலன்னா அந்த பையங்க படிச்சிருக்கவே முடியாது. ஆனால் இதை வந்து மேலே வந்து வெளிப்படையாக வந்து ஒரு தோற்றம் இருக்கிறது, முழுக்க முழுக்க இவங்க வந்து நிதி உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது பற்றி இவங்க தான் விளக்கணும். ஏன்னா இப்படி பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு இதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது. அது சம்மந்தப்பட்டவங்க தான் சொல்லணும். நீங்கள் என்ன நிதி உதவி கொடுக்குறீங்களா, நிதி கடன் கொடுக்குறீங்களா அப்படின்னு சம்மந்தப்பட்டவங்க தான் சொல்லணும். எப்படி இருந்தாலுமே இது மிகச்சிறந்த சேவை தான்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இத்தனை வருஷமாக வந்து இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. நடத்திக்கிட்டு இருக்கிற வந்து இத்தனை பேர் நீங்கள் சொன்ன மாதிரி மருத்துவர்களாக இருக்கிறாங்க, பொறியியல் வல்லுநர்களாக இருக்காங்க, ஐடி படிக்கிறவங்களாக இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபேமிலியில் பல பேர் அப்படி வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதாவது அவங்களுடைய அப்பா அம்மா வந்து எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருப்பாங்க, அல்லது எஸ்எல்சி கூட பாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட குடும்பங்கள்ல இருந்து வந்த நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு இவங்க வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அந்த குழந்தைகள் அந்த உதவியை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா இது நிச்சயமா அவர் பாரதியார் சொன்னாரு, அன்னசத்திரம் 1000 நாட்டிலின் புண்ணியம் கோடி ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொன்னாரு. 51 மருத்துவர்கள் உருவாகியிருக்காங்க. மட்டும் இல்லை, 8000 மாணவர்களுக்கு இது வரைக்கும் பண்ணியிருக்காங்கன்னா, 8000 கோயில் கட்டுறதை விட, 8000 அன்னசஸ்திரம் வைக்கிறத விட இது ரொம்ப பெரிய காரியம். அதனால பாராட்டுதற்குரியது. அதில் ஒரு இடஒதுக்கீடு முறையை ஃபாலோ பண்றாங்க வந்து. ரொம்ப ஒடுக்கப்பட்டவங்க, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டு, முதல் தலைமுறை பட்டதாரி. இவங்க என்னைக்கு முதல் தலைமுறையை பார்க்குறாங்க, வறுமையில் இருக்கவங்களை பார்க்குறாங்கன்னு பார்க்கும் பொழுதே 100க்கு 90 விழுக்காடு வந்து அது இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. அதையும் பார்த்துருக்காங்க இவங்க அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு. சரி, இப்போ ஏற்கனவே சூர்யா வந்து முன்னாடி நீட் பத்தி ஒரு அபிப்பிராயம் சொன்னார். அதுல இருந்தே வலதுசாரிகள் குறிப்பா பாஜக அவர் சொன்னா விமர்சிச்சுட்டு வந்தாங்க. இப்போ இந்த அகரம் ஃபவுண்டேஷன் இந்த விழாவுக்கு பிறகு அவர் மீதான தாக்குதல் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இது இவர் மட்டுமா பண்றாரு, மற்றவங்க எல்லாம் கூட பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்ரி சேஷாத்ரி கூட ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு வந்து. ஸோ இப்படி வலதுசாரிகள் பாஜக இதை விமர்சிக்கிறதா இல்லை கேள்வி பண்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏங்க, மற்றவங்க பண்ணுறதை பற்றி அவங்க பேசட்டுமே, அதுக்காக இவர் பண்ணுறதை பற்றி பேசக்கூடாதுன்னு இருக்கா? இப்போ எனக்கு தெரிஞ்சு ஹார்வர்டு தமிழ் சேருக்கு வந்து பல பேர் வந்து உதவி செஞ்சாங்க. திரு கமலஹாசன் கூட அதுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. ஊர் கூடி தேர் எடுக்கணும்னு சொன்னோம். அதனால வந்து எல்லாரும் உதவி செஞ்சாங்க. அதில் எனக்கு ஒரு பாராட்டு விழா நடக்கணும்னு சொல்லி ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் வந்து சொன்னாங்க. நான் $50,200 கொடுத்துருந்தேன். நான் அது இந்தியாவிலிருந்து தனிப்பட்ட மனிதராக கொடுத்தது, ரொம்ப பெரிய நன்கொடை, உங்கள் நன்கொடை தான் அப்படின்னு ஹார்வர்ட் சேர் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நான் வந்து இதுக்காக வேண்டி போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவங்க பின்னாடி அழைப்பு கொடுத்தாங்க, அப்புறம் இந்த பாராட்டு விழாவுக்காக போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்த
ஒரு பெரியவர், அண்மையில் அவர் காலமாயிட்டாரு. அவர் வந்து தனக்கு வந்து இந்த பென்ஷன் பணம் இதையெல்லாம் சேர்த்து வச்சு 5 லட்சம் ரூபா கொடுத்திருந்தார். அவருடைய 5 லட்சம் நான் கொடுத்த 40 லட்சத்தோட பல மடங்கு உயர்ந்தது. பெரிய நிறுவனங்களோட ஒப்பிடும்போது இவங்க கொடுத்தது வந்து 8,000 பேருக்கோ 10,000 பேருக்கோ கொடுத்தது பெருசுலன்னு சொன்னா, பெரிய நிறுவனங்கள் இவங்கள மாதிரி மெத்தடாலஜி வச்சிருக்காங்களா நமக்கு தெரியாது. இவங்கள மாதிரி வந்து தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட குடும்பங்கள்ல இருந்து குழந்தைங்களை தேடி கண்டுபிடிச்சு உதவி செய்யறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்படி செஞ்சாங்கன்னா அது பாராட்டுக்குரியது. அவங்கள பாராட்டுங்க. ஏன் செஞ்சவங்களை வந்து அதை பத்தி பேசக்கூடாதுன்னு ஏன் பேசுறீங்க? பத்ரி என்னுடைய இனிய நண்பர். அவருக்கும் எனக்கும் அடிப்படை கொள்கைகள் வந்து வேற்றுமைகள் உண்டு. சார், இத்தகைய விமர்சனங்களை வந்து ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்னு பார்க்கலாமா, இல்ல ஒரு திட்டமிட்ட அரசியல் தாக்குதல் அப்படின்னு பார்க்கலாமா? அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவங்களுடைய திட்டமிட்ட தாக்குதல் தான். இப்போ நான் இன்னொன்று பார்த்துருக்கேன், நம்ம யூடியூப்ல எல்லாம் பேசும்போது முதல்ல வந்து சத்தமே இல்லாமல் இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட மனிதர் வந்து இந்த பாஜகவுடைய சில கொள்கைகளை, அரசியல், சமூக, பொருளாதார கொள்கைகளை எதிர்த்து உரத்த குரலில் பேச ஆரம்பித்தார் என்றால், அந்த உரத்த குரலுக்கு மரியாதை வருகிறது, பார்வையாளர்கள் அதிகரிக்கிறார்கள் என்றால் ஒருத்தர் வந்து சத்தம் போடாமல் உள்ள நுழைவார். நுழைஞ்சு என்னென்ன கீழ்த்தரமா திட்ட முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமா திட்டுவார். திரு ஜென்ராம் வந்து மிக மூத்த பத்திரிகையாளர். அவர் வந்து என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொன்னார், திட்டுவது அவர்கள் உரிமை, கீழ்த்தரமா தான் திட்டணுமா? என்னுடைய கொள்கையை வந்து திட்டலாமே, அதை எதிர்த்து பேசலாமே, அதை எதிர்த்து ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டபோது அதுக்கு அவர் சொன்னாரு, உங்களுக்கு விளங்கலையா, உங்களுடைய கொள்கையை எதிர்த்து சொல்றதுக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை, பதில் இருந்தா சொல்லுவாங்க, பதில் இல்லைங்கிறதுனால இப்படி திட்டி தீர்த்துக்கிறாங்க. இதே மாதிரி தான் சூர்யாவை பத்தி, சூர்யா நீட்டை பத்தி சொன்ன கருத்துக்கள் வந்து ஏதாவது தவறான கருத்துக்களா, அல்லது இந்த அகரம் ஃபவுண்டேஷன்ல இருந்து அவர் பண்ற உதவியில் வந்து ஏதாவது தவறு இருக்கிறதா? தனக்கு மனதுக்கு நேர்மையாக என்ன தோணுகிறதோ அதை வந்து அவர் சொல்றாரு. அந்த சொல்றதுல வந்து உண்மையும் இருக்கு. இப்ப முதல்ல என்ன சொன்னாங்க, நீட் வந்து ரொம்ப பிரமாதமா பேசினாங்க, நீட் வந்து அனைத்து இந்த அளவுல மெரிட் உள்ள அத்தனை பேர் வந்து குவிஞ்சிருவாங்கன்னாங்க. இன்னைக்கு உண்மையில என்ன நடக்குது? யாரெல்லாம் வந்து கோச்சிங் சென்டருக்கு போக முடியுமோ அவங்களுக்கு தான் 90 விழுக்காடு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ராஜஸ்தான்ல உள்ள சில கோச்சிங் சென்டர், நம்ம நாமக்கல்லையும் சேர்த்து தான் சொல்றோம், இங்கேயும் அந்த மாதிரி கோச்சிங் சென்டர் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் தவறு தான். அப்ப நாம ராஜஸ்தான்ல உள்ளவங்க சில 1000 கோடி ரூபாய் அவங்களுக்கு வருமானம் வருது இந்த கோச்சிங் சென்டர்னால. அடுத்து நீட்டை பத்தி பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, மிஸ்டர் சுந்தரம், இப்ப நீங்களும் நானும் நீட் பரீட்சை எழுதுறோம்னு வைங்க. நீங்க வந்து 88 மார்க் எடுத்திருக்கீங்க அந்த தேர்வுல, நான் வந்து 42 மார்க் எடுத்திருக்கேன். ஆனா உங்க அப்பாவுக்கு வந்து பண வசதி கிடையாது. அந்த நீட்டுக்கு அப்புறம் என்னையும் தேர்ந்தெடுக்கிறாங்க, உங்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாருக்கு அதிகமாக ஃபீஸ் கொடுத்து காலேஜில் சேர முடியுமோ அவங்க தான் சேர முடியும். அப்போ 42 மார்க் வாங்கின நான் சேர்ந்துருவேன், 88 மார்க் வாங்கின நீங்கள் சேர முடியாது. இது என்ன நீதி? இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! மொத்தம் வந்து 2000 சீட் இருந்ததுன்னா நீங்கள் 2000 பேர் மட்டும்தானே சூஸ் பண்ணணும், கூட ஒரு 100 பேரை சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த 2000ல் சில பேர் ஜாயின் பண்ணாமல் இருந்துருவாங்க. ஆனால் நீங்கள் இது மாதிரி 2000 சீட் இருக்குன்னா சரி, 7000 பேரை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் வசதி உள்ளவங்களாம் போய் டாக்டர் ஆனாங்கன்னா, வசதி உள்ளவன் 30 லட்ச ரூபா செலவழிச்சு டாக்டர் ஆனான்னா அவன் முதல்ல என்ன பார்ப்பான்? டாக்டரை வந்ததுக்கப்புறம் அந்த 30 லட்சத்தை திருப்பி வாங்கணும்னு சொல்லி பார்ப்பான். இது மனித இயல்பு. அதனால இந்த நீட் வந்து முழுக்க அயோக்கியத்தனமான ஒரு திட்டம், சந்தேகமே கிடையாது. பிஜியில் வந்து ஒரு தரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு இதில் வந்து இது டிமாண்டே இல்லை, அதுக்கு இவங்க நீட் குவாலிஃபையிங் மார்க் வைப்பாங்கல்ல, என்ன மார்க் வச்சாங்க? 0 மார்க் வாங்கினவங்கலாம் வந்து செலெக்ஷனுக்கு வரலாம். ஏன்? சில பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் அந்த பிஜி சீட்டு ஃபில்லப் ஆகாமல் இருந்தது. அவங்கள பற்றி இவங்களுக்கு அவ்வளவு கவலை. இதுதான் நீட் வந்து மாணவர்களுக்காகவோ சமுதாய நலனுக்காகவோ படித்த வெற்றி பெற்ற மாணவர்களுக்காகவோ உருவானது அல்ல. இந்த நீட் வந்து இது நேஷனல் ஸ்கீம்ங்கிற பேரில் கஷ்டப்பட்டு தமிழ்நாடு மாதிரி சில மாநிலங்கள் வந்து பல மருத்துவக் கல்லூரிகளை ஆரம்பித்து வச்சுருந்தாங்க. அவங்ககிட்ட இருந்தெல்லாம் வந்து சீட்டை வந்து எடுத்துக்குவோம். இதுதான் அடிப்படை. சரி, சீட்டை எடுத்துக்கிறீங்க, ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஒரு பேலன்ஸ் கொண்டு வர்றீங்கன்னா எப்படி அந்த சீட்டை ஃபில்லப் பண்ணுறீங்க? அதுதான் கேள்வி. அது ரொம்ப கீழ்த்தரமாக ஃபில்லப் பண்ணிட்டு இருக்காங்க. இதை சூர்யா சொன்னார். சொன்னால் அவங்களுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. சம்ஸ்கிருதத்தில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நேர்மையாக பேசுகிறவங்க வந்து ஊருக்கே விரோதி ஆயிடுவான் அப்படின்னு. அது மாதிரி தான் சூர்யா வந்து சில ஊருக்கு விரோதி ஆயிட்டார். அதில் அவர் பக்கம் என்ன தவறு இருக்குது? அதனால் இது வந்து அவர்களுடைய கொள்கைக்கு எதிராக பேசினால் உடனடியாக அவர்களை பற்றி இப்படி தூற்றுவது வழக்கமாகிவிட்டது. இந்த மாதிரியான தாக்குதல்கள் இந்த சமூக நீதிக்காக பேசுகிற குரல்களை ஒரு அடக்கிறதுக்கான முயற்சி அப்படின்னு பார்க்கலாமா? ஆமாம், அதுக்கான முயற்சி தான். இப்போ பெரியாருக்கு வந்து சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், நல்ல சாப்பாடு. கற்பூரி தாக்கூர்னு ஒரு சிஎம் இருந்தார் இதில், பீகாரில். அவரும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் சேர்ந்தவர். அவருக்கும் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடுவார். அதனால இவங்களாம் சாப்பாட்டுறாமனுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எவ்வளோ கீழ்த்தரம். அவர்கிட்ட வந்து பல நல்ல குணம் என்ன, அவருடைய உடல்நலத்துக்கு பொருந்தாத பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தார் பெரியார். மணியம்மை வந்து அதை வந்து தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவர் உடல்நிலை வந்து ரொம்ப அக்கறையோட, திருமணத்துக்கு முன்னாடி இருந்தே அவங்க வந்து அவருக்கு வந்து அவருடைய உடல்நிலை வந்து ரொம்ப அக்கறையோடு இருந்தாங்க.
ஏன்னா அவங்க குடும்பம் வந்து அப்படிப்பட்ட குடும்பம். இந்த இந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை சொல்ற இவர் வந்து ஆரோக்கியத்தோடு ரொம்ப நாளைக்கு வாழணும்னு சொல்லி நினைச்சார். அதனால அவருக்கு உதவி செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு மணிமேகலை அம்மையை வந்து அங்கே அனுப்பி வச்சாங்க. அந்த காலத்திலிருந்து அவங்க உதவி செய்வா இருந்தபோதும் சரி, அடுத்து மனைவியாக இருந்ததுக்கு அப்புறம் சரி, அவங்க வந்து பெரியாருடைய உடல்நிலை பேணுவதில் அக்கறையோடு இருந்தாங்க. இப்ப பெரியார் வந்து என்னென்ன சிந்தனை கருத்துக்கள் சொல்லியிருக்காரு, புரட்சிகரமான கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. தமிழ் மொழி எழுத்து சீர்திருத்தம் வந்து யாருக்குமே தோணலையே. அந்த காலத்திலிருந்தே தன்னுடைய பத்திரிகை விடுதலை வந்து அது மாதிரி தான் எழுதுவார். அதுக்கப்புறம் இவர் வந்து எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் அந்த சீர்திருத்தம் முற்ற முழுக்க எடுத்துக்கல, கொஞ்சம் எடுத்துக்கிட்டார். பெரியார் செய்த காரியங்கள்னு சொல்லி நம்ம சொல்றதுன்னா, பெரியாருடைய கொள்கைகள்னு சொல்றதுன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகணும். அவர் வந்து பெண் ஏன் அடிமையானால் ஒன்று எழுதியிருக்காரு. அவர் ஒரு நாத்திகர்னு சொல்லி பார்த்துடுறாங்க. பெரியாருடைய நாத்தியம் என்னன்னு சொல்லி கூர்மையா அவருடைய இதெல்லாம் வந்து அவர் எழுதின எழுத்துக்களை எல்லாம் படிச்சு பார்த்தா, நாத்தியம் வந்து அவருடைய அடிப்படை கொள்கை இல்லை, மனிதனுடைய சுயமரியாதை தான் அவருடைய அடிப்படை கொள்கை. அவர் சொன்னதெல்லாம் என்னுடைய சகோதரன் உன்னுடைய கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்றால் அந்த கடவுளை அருகில் சென்று பார்ப்பதற்கு, அந்த கோயிலுக்குள் செல்வதற்கு அவனுக்கு உரிமை இல்லை என்றால் அந்த கடவுள் எனக்கு வேண்டாம். அவருடைய நாத்தியம் இப்படித்தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பேண்டட் டு ரேஷனலிசம். இவற்றை வந்து கடவுள்கிட்ட விட்டு எல்லாம் சரியா போயிடும்னு சொல்றது மனித பிரயத்தனத்தை மழுங்கடிப்பது. இப்ப இவங்க வந்து பக்தி இலக்கியம் சொல்லி தமிழ்ல ஒரு பெரிய இலக்கியமே இருக்கு. அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர், அதுக்கப்புறம் ஆழ்வார்கள், இவங்களாம் எழுதுனதெல்லாம் இருக்கு. அருமையான தமிழ், அற்புதமான தமிழ். ஆனா அதனுடைய கருத்துக்கள் என்ன? கடைசியில நீ வந்து எல்லாத்தையும் வந்து கடவுள்கிட்ட விட்டுட்டு பேசாம இரு. அப்ப எனக்கு அடிமைத்தனம் இருக்கா? கடவுள்கிட்ட விட்டுட்டு அடிமைத்தனம் கண்டினியூ பண்ணட்டும், அதை எடுத்து நீ போராட வேண்டியதில்லை. இப்ப இவர் வந்து மாணிக்க வாசகர் வந்து எழுதினார், என்னென்னமோ பிறவி எடுத்தாலும் என்னென்னமோ கஷ்டப்பட்டேன், கடைசியில் உன்னை பார்த்தானே எனக்கு வந்து நிம்மதி வந்தது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே நின் பொன்னடிகள் கண்டு வீடுற்றேன் அப்படின்னு சொன்னார். அதனால வந்து அந்த அடிப்படை கொள்கை வந்து மனித முயற்சிகளுக்கு மரியாதை கொடுத்தது கிடையாது. இது வந்து சைக்கலாஜிக்கலி இட் புட் யூ டவுன். அது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அதெல்லாம் எதிர்த்து அவர் வந்து பேசினார், பெரியார் வந்து பேசினார். நீ வந்து உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொன்னது வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பெரியார் வந்து சொன்னார். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று நம்பி அறிவிழந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம். எவர் என்ன சொன்னார் ஆயினும் அதனை உந்தன் இயல்பான பகுத்தறிவால் எண்ணிப்பார் அப்படின்னு சொன்னாரு. நான் சொல்றேங்கிறதுக்காக என் கருத்துக்களை ஏத்துக்காத, அதையும் நீ வந்து அனலைஸ் பண்ணுன்னு சொன்னாரு. அதனால வந்து பெரியார் கருத்துக்கள் இவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு கேள்வி தான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், பிஜேபி காரங்கிட்டையும் ஆர்எஸ்எஸ் காரங்கிட்டையும், எஸ் ஆர் நோ பதில் சொல்லுங்க. வர்ணாசிரம தர்மத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்லையா? உடனடியாக வந்து மனு வந்து பிராமணனே கிடையாது, அவர் சத்திரியர், அந்த கதையெல்லாம் வேண்டாம். இந்த சத்திரியரோ வைசியரோ யாரா இருந்தாலும் சரி, அவர் வகுத்த மனு தர்ம சாஸ்திரத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்லையா? அந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கே, சூத்திரன் வந்து படிக்கணும்னு சொல்லி சொன்னான்னா அவன் காதல் ஈயத்தை காட்சி ஊத்து அப்படின்னு சொல்லியிருக்கே, இதெல்லாம் நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்லையா? அதை ஏன் பேன் பண்ணல? அதை ஏன் கொளுத்தி போடல? அப்ப இதுக்கு வந்து பதில், அப்ப என்ன, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன ஒரு தத்துவத்துல நம்பிக்கை உள்ளவர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள். இவங்க பிறப்பிலேயே வந்து சில பேர் உயர்ந்தவர் சில பேர் தாழ்ந்தவர்னு நம்புறவங்க, அப்படிப்பட்ட கொள்கை உள்ளவங்க. இந்த ரெண்டு பேருக்கு எங்க ஒத்து வரும்? அப்ப அந்த மாதிரி கொள்கை உள்ளவங்களா யாரு பேசினாலுமே இவங்களுக்கு அது பிடிக்காது. அவர் ஜெய் பீம்னு சொல்லி பேர் வச்சதே பிடிக்கல ஒரு படத்துக்கு. அந்த அளவுக்கு தான் இருக்கு. என்ன பண்ண முடியும்? ஆனா இந்த மாதிரி குரல்களை அடைக்கிற முடியுமா இந்த மாதிரி தாக்குதல்கள் மூலமா? அது வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குங்கிறத பொறுத்து. மக்கள் வந்து பொதுவா வந்து தங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தீங்கு நேரும் பொழுதுதான் அந்த தீங்கு எதிர்த்து போராடுபவர்களாகத்தான் பெரும்பான்மை மக்கள் இருக்காங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து எமர்ஜென்சி தான். எமர்ஜென்சியில வட இந்தியாவில் அத்தனை எமர்ஜென்சிக்கு அப்புறம் நடந்த முறையான நேர்மையான தேர்தல், அதை யாரும் மறந்துடக்கூடாது. மிஸ்ஸஸ் காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்கிற நிஜம், ஆனால் கொண்டு வந்ததற்கு பின்னால் வருத்தம் தெரிவித்தார்கள். அடுத்து வந்து நேர்மையான தேர்தல் நடத்தினாங்க. அந்த நேர்மையான தேர்தலில் வட இந்தியாவில் கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடுச்சு காங்கிரஸ். தென்னிந்தியாவில் எல்லா இடத்துலையும் வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிச்சு வந்தது. ஏன்? தென்னிந்தியாவில் உள்ள மக்கள் வந்து எதை மட்டும் பார்த்தாங்க? பஸ்ஸு சரியான நேரத்துக்கு ஓடுது, ட்ரெயின் சரியான நேரத்துக்கு ஓடுது, பசங்க காலேஜ் பசங்க பியூசி பசங்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாமல் ஒழுங்காக வந்து காலேஜுக்கு போகிறாங்க, காய்கறி விலை குறைஞ்சிருக்கு, விவசாய நிவாரண சட்டம் நடந்திருக்கு, இதெல்லாம் அவங்க பார்த்தாங்க. அவங்களுக்கு உதவியானதை பார்த்தாங்க. அப்போ அவங்க வந்து இந்த நாட்டில் சர்வாதிகாரம் இருக்கணுமா ஜனநாயகம் இருக்கணும்னு தீர்மானிக்கல. நமக்கு தேவையானது கிடைச்சா ராமன் ஆண்டா என்ன ராவணன் ஆண்டா என்ன, இதுதான் ஜனங்களுடைய மனப்பான்மை. என்னென்னமோ பேசிக்கலாம் எல்லாரும், ஜனநாயகம் உயிர்ப்பித்து விட்டதுன்னா உண்மை இதுதான். வட இந்தியாவில் என்ன நடந்துச்சு? குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் வந்து ஒரு அதி தீவிரமாக நடத்தப்பட்டது. அது வந்து சில குறிப்பிட்ட குடும்பங்களை அதிகமாக பாதிக்கிறது. என்குரோச்மெண்ட் கிளியரன்ஸுங்கிற பேரில் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் அதிகமாக வெளியேற்றப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த புரட்சி அலைகள்
பொங்கி வருகையில் புல்லின் நுனியும் புதுமை சிலிருக்கும் புல்லாங்குழலும் புரட்சி வெடிக்கும்னு மேத்தா சொன்னாரு. அது மாதிரி தான் அங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து காங்கிரஸ் வாஸ் ரவுட்டட். இன்னைக்கும் 7 தலைமுறையா வாழ்ந்தவங்களும் கிடையாது, 7 தலைமுறையா வீழ்ந்தவங்களும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஏறக்குறைய 7 தலைமுறையா 100 ஆண்டுகளாக இந்த நீதி கட்சி காலத்திலிருந்து திராவிடர் கழகம், திராவிட மனப்பான்மை, திராவிட சித்தாந்தம்னு சொல்லிக்கிறவங்க சொல்ற கருத்துக்கள் இன்டகிரேட்டட் குரோத், ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறத பத்தி நம்பி பேசுவதா இருக்கு. ஆனால் வர்றவங்க வந்து இங்க உள்ள சில ஓட்டை நிச்சயமா தவறுகள் இருக்கு. இந்த திமுக அரசுல வந்து தவறு இல்லாம இருக்கு, எந்த அரசுல தவறு இல்லாம இருக்கு. ஆனா குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குழல்னு பார்க்கணும். அவங்களுடைய தவறு வந்து இரக்கம் இல்லாம சுட்டி காட்டுறாரு. அதே சமயத்துல தவறை திருத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவமே ஒழிய இந்த தவறினால் நீங்க முழுக்க முழுக்க தண்டிக்கப்பட வேண்டும் சொல்லி சொல்றது இல்லை. ஏன்னா இவங்களை தண்டிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டு அடுத்து வர்றவங்க எப்படி இருப்பாங்க? விவசாயிகள் சட்டத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்து அங்க ஓட்டு போட்டுட்டு இங்க வந்து அதிமுக வந்து என்ன சொன்னாங்க, அது இது கூட்டணி தர்மம் அப்படின்னாங்க. சிஏ சட்டத்துக்கு ஏன் ஓட்டு போட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முஸ்லீம் கூட அதனால பாதிக்கப்பட மாட்டான்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் மட்டுமா கவலைப்படணும்? இது வந்து ஒரு மாநில கட்சியாக இருக்கலாம், ஆனால் தேசிய கண்ணோட்டத்துடன் உள்ள கட்சி. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து என்ன நடக்குங்கிற பயம், அச்சம் நமக்கு இருக்குது. அதே சமயம் இவங்ககிட்ட உள்ள தவறுகள் சரி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த 2 சித்தாந்தமும் ஒன்றா வராது. அவங்களுடைய பிஜேபியுடைய பழக்கமே என்னன்னா பேனை பெருச்சாளியாக்கி பெருச்சாளியை பெருமாளாக்குறது. போன தடவை ஒரிசா எலெக்ஷன்ல வந்து பூரி ஜெகநாதர் கோயில் ட்ரெஷரி சாவி வந்து தமிழ்நாட்டில் திருடிட்டு போயிட்டாங்கிற அர்த்தத்தில் பேசினாங்க. இதை விட கீழ்த்தரமா என்ன தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியும்? இது மாதிரி தான் எங்கேயும் பண்ண போறாங்க. இன்னும் 6 மாதம் 8 மாதம் கழிச்சு பார்ப்பீங்க. இதெல்லாம் எதிர்த்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியதும் நிகழ்கிற தவறுகளை சரி செய்வதும் அத்தகைய தவறுகள் இனிமேல் வராமல் பார்த்து கொள்வதும் இன்றைய ஆட்சியாளர்களுடைய கடமையாக இருக்கு. திரும்ப நம்ம இந்த அகரம் ஃபவுண்டேஷனுக்கு வந்தோம்னா, இந்த அகரம் அறக்கட்டளையோட செயல்பாடுகள் அரசோட கல்வி கட்டமைப்பில் ஒரு நுட்பமான மாற்றங்களை உருவாக்க முடியும்னு நம்புறீங்களா? இல்ல, அப்படி நான் நம்பல. தே வில் கான்ட்ரிபியூட். அவங்க அந்த அளவுக்கு வந்து புரட்சிகரமா ஒன்றையும் கொண்டு வரல. ஏற்கனவே அரசு செய்யறது தான் அவங்க செய்யறாங்க. அரசு செய்யறத பல தனியார் நிறுவனங்கள் செய்யறது இல்லை. இது அசிஸ்டன்ஸுங்கிற பேர்ல உதவிங்கிற பேர்ல சில குறிப்பிட்ட குழுமங்களுக்கு மட்டும் செய்யறாங்க. பல இடங்கள்ல அது மாதிரி செய்யறது வந்து நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அகரம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா சமுதாயத்துல கீழ்மட்டத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அவங்கள முன்னேற்றுறதுக்கு வந்து நம்ம வந்து முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அது ஏற்கனவே அரசு செஞ்சுக்கிட்டு இருக்காது. இன்னும் சொல்லப்போனா அரசு எந்த அளவுக்கு செய்தோ அந்த அளவுக்கு ஈக்குவலா அல்லது அதை விட செம்மையா அகரம் ஃபவுண்டேஷன் செய்யறாங்கன்னு நிச்சயமா சொல்லுவோம். ஆனா இவங்க வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனரி தியரியை இன்னைக்கு உள்ள கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வர முடியாது. நாளைக்கு இன்னொரு கவர்மெண்ட் வந்து அது வந்து ஆன்டி புவர், ஆன்டி அண்டர் ப்ரிவிலேஜ்டு, ஏழைகளுக்கு எதிரானது, எளியவர்களுக்கு எதிரானதுன்னு ஒரு அரசு வந்ததுன்னா அந்நியார அகரம் செய்யறது புரட்சிகரமானதாக. நீங்க அரசு அதிகாரியா இருக்கும்போது இதை மாதிரி தனியார் அமைப்புகளோட சேர்ந்து உங்க ஒத்துழைப்போட சில காரியங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததா? இருந்திருக்கு, நிறைய இருந்திருக்கு. அதுல என்னன்னா அவங்களுடைய சில குழுமங்களுடைய நோக்கங்கள்ல வந்து எங்களுக்கு சாதகமான நோக்கங்களை மட்டும்தான் நாங்கள் எடுத்துக்குவோம். இப்போ பாரத் சேவாசிரம்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து நான் இதுல வந்து அடிஷனல் கலெக்டர் இருந்தபோது அவங்க வந்து தீவிரமான இந்து பக்தர்கள், இந்து மத பக்தர்கள். அவங்க வந்து வெறித்தனமான கூட சொல்லலாம். ஆனா இந்த ஃப்ளட் ரிலீஃப், டிராட் ரிலீஃப் எல்லாம் அவங்க அந்த அளவுக்கு அற்புதமா சேவை செய்வாங்க. இங்க கூட தோளோடு தோல் நின்று சேவை செய்வாங்க. அவங்களுடைய சேவையெல்லாம் பயன்படுத்தி இருக்கோம். அதுக்கான அங்கீகாரத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனா ஒரு இந்த இதுக்கு குர்பானி கொடுக்கறது வந்து வழக்கமா ஆர்டர் என்னன்னா இதுல வந்து முஸ்லிம் மெஜாரிட்டி உள்ள இடத்துல மட்டும்தான் குர்பானிக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். பழைய சைட்டு மட்டும்தான், ஏற்கனவே இருந்த சைட் தான். புது சைட்டு நார்மலா கொடுக்கக்கூடாது. ஆனா புதுசா முஸ்லிம் மெஜாரிட்டி ஏரியா வந்திருந்ததுன்னா அங்க அவங்க குர்பானி வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு அரசு ஆணை இருந்தது. அப்படி ஒரு புதுசா ஒரு ஏரியா வந்தது. அந்த ஏரியாவை நான் வந்து அனுமதி கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னா பாரத் சேவாசிரம் மகாராஜ் வந்து என்னுடைய ரொம்ப நெருங்கின பழக்கத்தில் இருந்தவர், எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சவர். அந்த உதவி பல இடத்துல நான் வெளிப்படையாக சொல்லியிருக்கேன், பொதுக்கூட்டங்கள்ல அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கேன். இப்போ இவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், இது கொடுக்கக்கூடாதுங்க, பெர்மிஷன் கொடுக்கக்கூடாது, நீங்கள் கவர்மெண்ட் ஆர்டருக்கு எகென்ஸ்டாக போறீங்க. நான் சொன்னீங்க கவர்மெண்ட் ஆர்டருக்கு எகென்ஸ்டாக போகல. கவர்மெண்ட் ஆர்டர் வந்து நார்மலாக கொடுக்கக்கூடாது, ஆனால் முஸ்லீம் மெஜாரிட்டி புதுசாக ஒரு லொக்காலிட்டியில் வந்துருச்சுன்னா அங்கே கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த அனுமதி கொடுத்ததை தவிர நான் வேற புதுசாக கண்டிஷன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த குர்பானி இதை மாம்சத்தை எடுத்துக்கிட்டு வீடு வீடாக கொண்டு போய் கொடுக்குறது உங்கள் லொக்காலிட்டிக்கு வெளியில் வந்துடாதீங்க, அது வந்து இந்துக்களுடைய மனசை புண்படுத்திடும், அதை என்னால் அலோவ் பண்ண முடியாதுன்னு அவங்க அதுக்கு சம்மதிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்து போயிருக்காங்க. அதனால நான் அனுமதி கொடுத்து தான் தீரணுங்க. ஐ வாண்ட் டு பேக் அவுட் அப்படின்னு. எங்கள் பங்களா ஆஃபீஸில் அங்கே எல்லா பங்களாலையும் கலெக்டர் பங்களாலேயும் ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அந்நேரம் அவர் வந்து கடைசியாக ஒன்று கேட்டார், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் எனக்கு, நீங்கள் இந்துவா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் எழுந்து சேர்லேருந்து எழுந்து அவர் கையை ஆதரமாக பிடிச்சிக்கிட்டு, அவர் என்னோட வயசுக்கு ரொம்ப மூத்தது, ஐயா நான் இந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சேரில் போய் உட்காந்து அவர்கிட்ட சொன்னேன், ஐயா இப்போ நான் இந்து இல்லை, நான் வெறும் மாவட்ட ஆட்சியர்,
ஆட்சியருக்கு மதம் கிடையாது, அவர் எல்லாரையுமே சமமாக நடத்தணும் அப்படின்னு சொன்னோம். எதுக்காக சொல்றேன்னா, ஒரு என்ஜிஓ வந்து இந்த இந்து மத தீவிரத்தில் இருக்காங்கிறதுனாலேயே அவங்கள ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு. அவங்க நல்ல காரியங்கள் செஞ்சாங்க. இப்போ மனிதநேய மக்கள் கட்சி வந்து போன சுனாமி ஃபில்டரில் அதெல்லாம் யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணுறதில்ல. உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் மட்டுமே வாழுகின்ற பகுதியாக கருதப்பட்ட இடங்களில் சாக்கடையிலிருந்து தங்களுடைய வெறும் கையினால அந்த இளைஞர்கள் வந்து அந்த சாக்கடையை வந்து கழுவி சுத்தம் பண்ணாங்க. இது பெரிய காரியம் இல்லையா? அப்போ இது மாதிரி நல்ல காரியம் பண்ணும்போது நம்ம நிச்சயமா அவங்கள வந்து அந்த நல்ல காரியங்கள் வெளி உலகத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். அதே மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் வந்து இருந்திருக்காங்க. காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட சிபிஎம் கவர்மெண்ட்ல இருந்து நான் வந்து இருந்தேன். காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட சில இயக்கங்கள், அதை நான் அவங்ககிட்ட கேட்டேன், அவன் நீங்க செய்யற காரியம் எல்லாம் வந்து லெஃப்ட் ஓரியன்டா இருக்கு, நீங்க எப்படி காங்கிரஸ் கட்சியில இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, நாங்க 3 தலைமுறை அதை செய்யறோம். எங்க மூத்த தலைமுறை சமயத்துல சுதந்திர போராட்டம் நடந்துச்சு, காங்கிரஸ்ல சேர்ந்தாங்க. எங்களுக்கு காங்கிரஸ் தவிர எதுவும் தெரியாது. ஆனா அன்னைக்கும் ஏழைகளுக்கு சேவை செஞ்சாங்க எங்க தாத்தா, இன்னைக்கும் நாங்க ஏழைகளுக்கு சேவை செய்யறோம். அந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் பார்த்திருக்கேன். அவங்க கூட சேர்ந்து நான் பண்ணியாச்சு. இந்த அகரம் ஃபவுண்டேஷன் சொன்ன விமர்சனங்களுக்கு பதில் சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கல்வியை எல்லாத்துக்கும் கொண்டு போறதுதான் அவங்களோட பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? ஆமா, அது ஒரு பிரச்சனையா இருக்குங்க. நிஜம்தான். இப்ப 5 கிலோ தானியம் வந்து உத்தரப்பிரதேசம் வந்து கொடுத்தாங்க. இது வரைக்கும் யாருமே கொடுக்கல. பிஜேபி வந்து அதுவும் நரேந்திர மோடி கீழே உள்ள பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு பிஜேபி வந்து அங்கே வெற்றி அடைகிறதுக்கு, அசம்பிளி எலெக்ஷன் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. ஏன்னா இங்க நம்ம 20 கிலோவும் 25 கிலோவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா என்ன தெரியணும்னா, நம்ம 25 கிலோ அரிசி மட்டும் கொடுக்கல, கூடவே பள்ளிக்கூடத்தையும் தரணும். காமராஜர் வந்து ராஜாஜி வந்து பள்ளிக்கூடத்தை எக்கனாமிக் ரீசன்னாலே, ராஜாஜி சொன்னது வந்து ஒரு குரோதத்தினாலன்னு யாரும் எடுக்கக்கூடாது. பொருளாதார ரீதியாக இது சரியில்லை. 2 மாணவர்கள் 3 மாணவர்கள் வர்றதுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு ஒரு வாத்தியார் சம்பளம் எவ்வளவு ஆகுது, மெயின்டெனன்ஸ் எவ்வளவு ஆகுது, அதனால இத்தனை பள்ளிக்கூடங்களும் மூடிடுவோம், பக்கத்தில் உள்ள ஊர்ல போய் படிச்சுக்கட்டும்னு அவர் நினைச்சார். ஆனால் இதை சமுதாய கண்ணத்தோட காமராஜ் பார்த்தார். இல்லை, அப்படி மூடிட்டா பக்கத்தில் உள்ள ஊர்ல போய் படின்னு சொல்லி அந்த பெற்றோர் சொல்ல மாட்டாங்க. வாடா வயலுக்கு வாடான்னு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதனால அந்த பள்ளிக்கூடங்களும் மறுபடியும் திறந்து வச்சார். இப்போ நம்ம இதுல வந்து அதான் சொன்னேன்ல, ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது நம்பிக்கை உள்ளதுனால பசிக்கு வந்து வயிற்று பசிக்கு வந்து சாப்பாடும் கொடுத்தாங்க, அறிவு பசிக்கு வந்து பள்ளிக்கூடங்கள் கல்வி நிலையங்களை வளர்த்தாங்க. காமராஜ் காலத்துல பள்ளிக்கூடங்கள் நிறைய திறக்கப்பட்டன. அப்போ அவங்களுடைய 9 ஆண்டு காலம் 11 ஆண்டு காலம் ஆட்சி முடிந்ததுக்கு அப்புறம் அந்த மாணவர்கள் அடுத்து கல்லூரிக்கு போனோம். திமுக அரசுல வந்து அநேக கல்லூரிகள் திறக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து ப்ரோக்ரஸ் ஆகிக்கிட்டே இருந்தது. டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா கவர்மெண்ட்லேருந்து இப்போ ஃபர்தராக ப்ராக்ரஸ் ஆகி இப்போ எம்ஜிஆர் வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் திறந்து வச்சார். அந்த இன்ஜினியரிங் காலேஜினால தான் அன்னைக்கு திறந்த அத்தனை இன்ஜினியரிங் காலேஜினால தான் இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கேபிட்டேஷன் ஃபீங்கிற கொடுமையை வந்து எம்ஜிஆர் வந்து தடுக்கல. அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்ததுன்னா நல்லா இருந்தது. இன்னும் கீழ்மட்டத்தில் உள்ள ஏழைகளும் படிப்பதற்கு அவசியம் இருக்கும். ஆனால் அப்படி எப்படி படிச்சு வர்றாங்க? ஏன்னா அந்த கீழ்மட்டத்தில் உள்ள ஏழைகள் வந்து நல்லா படிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அரசு கல்லூரியில் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு, அங்கே வந்து சேர முடியும். அந்த ஒரு வசதி இருக்கு. இப்போ 5 கிலோ தானியம் கொடுத்தாங்களே யூபி, எத்தனை பள்ளிக்கூடம் திறந்தாங்க? ஆனா கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தை வந்து செம்மையா நடத்துறதுக்கு முயற்சி எடுத்தாங்கன்னு கேட்டு பாருங்க, பதில் வராது. ஏன்னா படிப்புங்கிறது சில பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். வேதத்துக்கு வந்து தமிழ்ல மறைன்னு சொல்லி பேர். எதனால மறை? மறைக்கப்பட்டது. அது வந்து சில பேர் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்தது. ஆனா இங்க வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே அப்படி கிடையாது. கீழடியில் வந்து நம்ம பார்த்தோம், மட்பாண்டத்திலிருந்து ஒருத்தன் பேர் எழுதியிருக்கணும். ஒன்று அந்த கொயவர் எழுதியிருக்கணும், அல்லது மட்பாண்டத்தை வாங்கிட்டு போனவர் எழுதியிருக்கணும். அப்போ அந்த அளவில் கல்வி அறிவு இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு வந்து தெளிவாக தெரியுது. அதனால வந்து கல்வி அறிவு பரவலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற நினைப்பு இருக்கோ இல்லையோ, அந்த கொள்கை இருந்து அந்த நினைப்பு தானே வரும். வர்ணாசிரம கொள்கை அதை தான் சொல்லுது. இவர் வந்து கிருஷ்ணன் வந்து பகவான் வந்து என்ன சொன்னாராம், யார் யார் எந்தெந்த தொழிலை செய்வார்கள் என்பதை கண்டறிந்து அந்தந்த தொழிலை செய்பவர்களாக அவர்களை படைத்தேன். இப்படி இருந்தா இந்த படைப்பு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ஆர்.என். ரவி ஐபிஎஸ்ல சேர்ந்திருக்க முடியாது, பாலச்சந்திரன் ஐஏஎஸ்ல சேர்ந்திருக்க முடியாது. அவ்வளவுதான். இதுக்கு மேல சொல்றதுக்கு கொண்டு வந்தேன். ரமேஷ், அந்த விழாவில் வந்து கமலஹாசன் பேசினதும் வந்து ஒரு சர்ச்சைக்காயிருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சர்வாதிகார சனாதன சங்கிலிகளை முறிக்க வல்ல ஒரே ஆயுதம் கல்வியே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். ஆனால் அந்த இடத்துல கமல்ஹாசன் அதை பேசியிருக்க வேண்டியதில்லை. லைம் லைட்டு தான் எடுத்துக்கணுங்கிறதுக்காக பேசின மாதிரி எனக்கு தெரியும். கமல்ஹாசன் ஒரு அரசியல்வாதிங்கிற முறையில் எனக்கு எந்த மரியாதையும் கிடையாது. மக்கள் நீதி மையமா ஆரம்பிச்சுட்டு ஒரு சில பெர்சன்டேஜ் வாக்கு வாங்கினாரு, வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணாரு, தனக்கு எம்பி சீட்டு கிடைச்சோன்னு வாங்கிட்டு போயிட்டாரு. அந்த கட்சி அவ்வளோதான். சிரஞ்சீவி பண்ண அதே காரியத்தை இவரும் பண்ணிட்டாரு. சிரஞ்சீவியா தன்னுடைய கட்சியை காங்கிரஸ் கூட இணைச்சார். இவர் என்ன செய்ய போறான்னு தெரியல. இன்னைக்கு வந்து இவர் 5 சீட்டு கேட்டால் கொடுக்க முடியுமா? இப்போ இன்னைக்கு திமுகவுடைய நிலைமை என்னன்னா, போன தேர்தலில் எத்தனை இடங்கள் அவங்க வச்சிருந்தாங்களோ அத்தனை இடங்களை அவங்க தக்க வச்சுக்கணும் போட்டியிடுறதுக்கு. அது அவங்களுக்கு ரொம்ப தேவை. எம்ஜிஆர் ஃபார்முலா இருந்தது. எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, 2/3 அசம்பிளி சீட் எங்களுக்கு, 1/3 காங்கிரஸுக்கு.
அங்க எம்பி சீட்ல வந்து 2/3 வந்து காங்கிரஸுக்கு, 1/3 எங்களுக்குன்னு. இப்போ இவங்க வந்து 60-40ன்னு வச்சுக்கலாம் பார்லிமெண்ட்ல டிஎம்கே. ஏன்னா இப்போ 60ன்னா சரி, 40 சீட்ல 24 சீட்டு டிஎம்கேக்கு வருது. ஜெயிச்சது 20 சீட்டோ 22 சீட்டோ 24 சீட்டோ ஜெயிக்கிறாங்கன்னு வைங்க. 40 வச்சிருந்தாங்கன்னா 40 சீட் ஜெயிக்கிறாங்க. ஆனா இந்த 40 சீட்டை வச்சு என்ன கூக்குரல் எழுப்புமோ அதே கூக்குரலை 24 சீட்டு வச்சு எழுப்ப முடியும். இந்த 24 சீட்டுக்கு என்ன மரியாதை அவங்க கொடுக்க மாட்டாங்களோ அதே மரியாதை 40 சீட்டும் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஆனால் அவங்க மரியாதை கொடுக்குறாங்களோ இல்லையோ நம்முடைய குரலை எழுப்போம். அதுக்கு வந்து 40 தேவையில்லை, 24 கூட போதும். அப்போ பார்லிமெண்ட்ல அவங்களால விட்டு கொடுக்க முடியும். ஆனா இதுல வந்து அரசாங்கத்தை தக்க வச்சுக்கணும்னு சொல்லி பார்த்தா அவங்களால விட்டு கொடுக்க முடியாது. இது தெரிஞ்சுதானே இவர் எம்பி சீட் வாங்கிட்டு போனாரு. அதனால இவர் வந்து இந்த நேரத்தில் இந்த கருத்தை எதுக்கு பேசணும்? கருத்து சரியான கருத்து. ஆனா இந்த நேரத்தில் அதை பேசி அவருக்கு தெரியும் இந்த மாதிரி பேசினா ஒரு இது வரும், ஒரு டிஸ்கஷன் வரும், டிபேட் வரும், இதை வச்சு இவர் வந்து திட்டுவாங்க, எல்லாம் தெரியும். அப்போ இந்த இடத்துல வந்து இவங்க செய்யற நல்ல காரியத்தை விட இவர் பேசுனதுக்கு வந்து லைம்லைட் ஜாஸ்தியா போயிடுச்சு. அந்த இடத்தில் அதை அவர் கூறியிருக்க வேண்டியதில்லைன்னு சொல்லி பேசுனதுனாலே அவரோட படங்கள் இந்துக்கள் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் யாரும் புறக்கணிக்க மாட்டாங்க. இவங்க பேசுறவங்களே அங்க போய் படத்தை பார்க்கத்தான் செய்யும். உங்க பார்வையில சனாதனம்ங்கிறது என்ன சார்? அதாவது சனாதனத்துல பல நல்ல உயர்ந்த கருத்துக்கள் இருக்கு. மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற சனாதனத்தில் சொல்லியிருக்காங்க. அதிதி வந்து தேவனுக்கு விருந்தாளிகள் வந்து இறைவனுக்கு நிகரானவர்கள், அவங்களை அவ்வளவு நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நல்ல கருத்துக்கள் வந்து சனாதனத்தில் இருக்கு. ஆனா இதே நல்ல கருத்துக்கள் உலகத்தில் உள்ள பல மதங்கள்லயும் இருக்கு, இவங்ககிட்ட மட்டும் இல்லை. செல்விருந்தோம்பி வருவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்குன்னு குரல்ல அன்னைக்கே சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் வந்து. ஒவ்வொரு மதத்திலையும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் சொல்லுவாங்க, வீட்டுக்கு விருந்தாளியை வந்தவனுக்கு ஹார்ம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தத்துவம் அந்த ஊர்ல இருந்தது. ஒருத்தருடைய பையனை கொலை பண்ணிட்டு ஒருத்தர் என்ன பண்ணா நேரம் அவர் வீட்டில் போய் விருந்தாளியை உட்காந்துட்டார். 20 வருஷமா அங்க விருந்தாளியை வந்து அவர் பார்த்துக்க. ஒரு நாள் வீட்டை விட்டு அவர் வெளியில போனோன்னு இவர் போய் அவரை வந்து பழி தீர்த்துக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்ப வீட்டுக்கு வந்தா அப்படிப்பட்ட விரோதியா இருந்தாலும் நம்ம வந்து நல்லா தான் பார்த்துக்கணும். இது ஒரு சமுதாய பண்பு. இது மாதிரி ஒவ்வொரு இதுலையும் நம்ம ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு ரீஜன்லையும் பார்க்கத்தான் செய்யறோம். ஆனா மற்ற மதம் எதுலையுமே சொல்லாத ஒரு கருத்து இந்த சனாதனத்துல இருக்கு. அதான் இந்த வர்ணாசிரமம். இந்த வர்ணாசிரம தர்மத்தை ஆதரிக்கிற ஒரு மதத்தை அல்லது ஒரு கொள்கையை, உயர்ந்த கொள்கையை நம்ம ஏற்றுக்க முடியும். சூர்யா நகரம் ஃபவுண்டேஷனை ஒட்டி வந்து விஜயோட அரசியலையும் விமர்சிக்கிறாங்க. விஜய் வந்து சில 10,000 கொடுத்துட்டு அவர் வந்து கல்விக்கு உதவி செய்யறது அவரும் ஒரு விழா நடத்தினாரு. அது வந்து அவர் அரசியல் லாபத்துக்காக பண்றாருன்னு ஒரு விமர்சனங்கள் வருது. அது அவர் அரசியல் லாபத்தை தான் பண்றாரு. நானும் தான் சொல்றேன். இவர் என்ன இத்தனை வருஷம் இருக்க 200 கோடி ரூபா வாங்குறாரு இவருன்னு சொல்றாரு. சந்தோஷம், அவருடைய திறமைக்கு அவர் 200 கோடி ரூபா வாங்கலாம். ஆனா அவருடைய திரைத்துறையில வந்து ஒரு மேக்கப் மேனுக்கு வந்து எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க, டெக்னீஷியனுக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு? எம்ஜிஆர் அதெல்லாம் பார்த்தாரு. எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி இந்த பேரை மாற்றி துணை நடிகர்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கௌரவம் கொடுத்தாரு. இது மாதிரி எத்தனையோ பேருக்கு அவர் வந்து உதவி செஞ்சிருக்காரு. விஜய் அது மாதிரி எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு. இன்னைக்கு அரசியலுக்காக தான் 10 பேர் கம்ப்யூட்டர் கொடுக்குறதுனால 10 பேர் வந்து விஜய் வாழ்வுன்னு சொல்லலாம். அதை சொல்லணுங்கிறதுக்காக இந்த உதவி செய்யறாரு ஒழிய விஜயகாந்த் அப்படி கிடையாது. விஜயகாந்த் வந்து இவங்க அவர் கூட நடிச்ச ஒரு பெண்மணி வந்து ஒரு தடவை எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, அன்றைக்கு தேதிக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து ஏதாவது இவ்வளவு ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருன்னா உடனடியா அந்த ரூபாய் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்துட்டு 10 ஃபோன் பண்ணவர் அவரு. அந்த அனாதாசிரமத்துக்கு கொடுத்துறப்பா, இதுக்கு இவ்வளவு கொடுத்துருப்பான்னு சொல்லி ஃபோன் பண்ணி அத்தனை பணத்தையும் காலியாகிட்டு போவாரு. அப்படி விஜயகாந்த் பத்தி சொல்லியிருக்காரு. விஜயகாந்த் இறந்தபோது அவருக்கு வந்த கூட்டம் வந்து அவருடைய அரசியலுக்காக வந்த கூட்டம் அல்ல, அவருடைய தனிப்பட்ட ஈகை குணத்திற்காக வந்த கூட்டம். அந்த கூட்டம் வந்து அவ்வளவு பெரிய ஈகை குணத்தோடு இருந்தார். அவரு நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்து அவர் அரசியல் இருந்தாருன்னா, பிரதான எதிர்கட்சி தலைவராக இருந்திருந்தாருன்னா இந்த அரசியல் வந்து இன்னும் ஆரோக்கியமானதாக இருந்திருக்கும். அதுல சந்தேகமே கிடையாது. விஜயகாந்த் தான் அன்னைக்கு வந்து கலைஞர் ஆட்சியில் இருந்தபோது சொன்னாரு, ஆமா அரிசி கொடுத்துட்டா போதுமா, அது அடுத்து வந்து இப்போ அரிசியும் பருப்பும் கொடுத்துட்டா போதுமா, அவங்களுக்கு மளிகை சாமான் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்ட உடனே கலைஞர் உடனடியாக மளிகை சாமான் லிஸ்ட் போட்டு அதையும் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். அப்போ அது ஆரோக்கியமான அரசியல். அப்படிப்பட்ட அந்த விஜய்க்கு வந்து பாவம் என்னங்க அவருக்கு அரசியல் தெரியும். ரஜினிகாந்த் மாதிரி அந்த 7 பேருக்கு பத்தி என்ன நினைக்கணும்னு எந்த 7 பேர்னு கேட்டார் ரஜினிகாந்த். அவருக்கு அரசியலுக்கு வர நினைப்பே கிடையாது. அரசியலுக்கு வர்றேன்னு ஒரு கதையை விட்டு 20 வருஷம் தன்னுடைய படத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தார். அது தேவையில்லை. அப்படிப்பட்ட அரசியலே இல்லாம அவருடைய ஜெயிலர் படம் ஓடலையா? அவருக்கு தன்மையில நம்பிக்கை இல்லை அந்நேரம். அதே மாதிரி இன்னைக்கு விஜய் யார் தூண்டி விடுறாங்களோ பாவம் இந்த சின்ன பிள்ளையாண்டான்னு மாட்டிக்கிட்டு முடிக்க போறாரு. இவருக்கு என்ன 6% ஓட்டு கிடைக்கும், இல்லைன்னா 7% ஓட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? ஒரு கட்சியோட வந்து இது பண்ணி அலையன்ஸ் போட்டு ஏன் எம்பி ஆக்கி விட்டுருக்குன்னு சொல்ல போறாரு. இந்த மாதிரி ஆட்கள் அரசியலுக்கு வருவது என்பது அரசியலுக்கு ஆபத்தானது. ஏன்னா இவருக்கு ஒன்றும் விவரம் தெரியாது, பல விஷயங்கள் ஒண்ணுமே விவரம் தெரியாது. இப்ப எம்ஜிஆர் வந்து 77 to 79 அவருக்கு விவரம் தெரியாம அவர் பண்ண தப்பு கொஞ்சம் நெஞ்சமா? அதுக்காக மக்கள்கிட்ட வந்து தண்டனை வாங்கினதுக்கு அப்புறம் தான், பார்லிமெண்ட்ல 2 சீட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து வந்தது. அப்போ என்ன தப்பு நடந்திருக்குன்னு கேட்டா, அவருக்கு இருந்த அட்வான்டேஜ் என்னன்னா, திமுகவில் இருந்த பல பெரிய தலைவர்கள் வந்து ஏடிஎம்கேக்கு வந்தாங்க. ஏன்னா ஏடிஎம்கே தான் தொடர்ந்து அரசியல்ல வந்து வெற்றி கொள்ள போகுதுன்னு அவங்க நினைச்சாங்க. தங்களுடைய அரசியல் வாழ்வு நல்லா இருக்கணும் அப்படின்னு. இது அவங்களுடைய செல்ஃபிஷ்னஸ்.
தங்களுடைய அரசியல் வாழ்வு நல்லா இருக்குன்னு நினைச்சது. ஆனால் அவர்கள் இந்த திராவிட கொள்கையில ஊறி போயிருந்தவங்களா இருந்ததுனால அவங்க எம்ஜிஆருக்கு சொல்ல முடிஞ்சு இந்தந்த காரணங்கள்னால தான் நீங்க தோத்தீங்க. இதுதான் எங்க வந்து இந்த மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாம் வருமானத்தின் அடிப்படையில நான் வந்து எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுப்பேன், வேலை கொடுப்பேன்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா சோஷியல் ஈவில் அப்படிங்கிறது வந்து சோஷியல் பாவர்ட்டி அப்படிங்கிறது வந்து எக்கனாமிக் பாவர்ட்டியோட பெரிய பாவர்ட்டி அப்படின்லாம் அவங்க சொல்லி கொடுத்ததுனால அவர் தன்னை மாத்திக்கிட்டார். ஆனா இவருக்கு பக்கத்தில் இருக்கவங்க யாரும் அப்படிப்பட்ட வருமானங்களா எனக்கு தெரியல. அதனால பாவம் விஜய் வந்து அவரை சூழல்ல இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்குற ஆட்கள் தான் அதிகமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா செய்யறதுக்கு வந்து எதிர்ப்புகள் வருது. இது வந்து எதிர்காலத்துல வந்து என்ன விதமான ஒரு பிரதிபலிப்பு உருவாக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லிடுங்க, மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நல்லது செய்யறதுக்கு எதிராக இவங்க பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது செய்யறவங்க தொடர்ந்து நல்லது செய்ய முடியும். அப்படி இல்லாம வந்து ஒரு சின்ன தவறு அகரத்தில் நடக்குதுன்னு வைங்க, உடனே அந்த தவறை ரொம்ப பெருசா கொண்டு வந்து பாருங்க எல்லாம் இதே மாதிரி தான். இந்த கேரளா ஸ்டோரி இருக்கு பாருங்க, ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சொல்லுது 10-12 பெண்கள் இந்து மத பெண்கள்லாம் வந்து இது மாதிரி மதமாற்றம் பண்ணப்பட்டாங்க, 32,000 பேர் மதமாற்றம் பண்ணப்பட்டாங்கன்னு சொல்லி எழுதினார். அவர் கதை கொண்டு வந்தார். அடுத்து அவரே ஒத்துக்கிட்டார், இல்லை அதெல்லாம் சரியான நம்பர்ல ஒரு எக்ஸாகரேஷன் சொன்னேன். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எக்ஸாகரேட் பண்றது அகரத்துல வந்து மிஸ்டேக் நடக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? மேல இருந்து சூர்யா சொல்றாருன்னா கீழே பணியாளர்கிட்ட வந்து யாராவது ஒரு விதத்துல வந்து தவறு வந்து ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்ததுன்னா இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த அகரம் பண்றது எல்லாமே இப்படித்தான் ஆரம்பிப்பாங்க. ஆனா அகரம் பண்ணது எல்லாமே பார்த்தா அங்க வந்து பெரும்பாலும் அவருடைய நோக்கமும் சரியான நோக்கமாக இருக்கிறது. அது இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான அவர்களுடைய வழிமுறைகளும் அவர்கள் வகுத்து கொண்ட செயல்பாடுகளும் சரியாத்தான் இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். அதுல குறை இருந்ததுன்னா திருத்திக்கிற மனப்பான்மையும் அவங்ககிட்ட இருக்கு. ஆனா இது வந்து மக்கள் மத்தியில எப்படி கொண்டு போறாங்க, அகரத்து மட்டும் இது இல்லை, நல்லது செய்யறவங்க எல்லாரும் பத்தியுமே மக்கள் மனதில் நான் தான் சொன்னேன்ல, பெரியார் சாப்பாட்டுறாமன்னு சொல்லிடுறது, கற்பூரி தாக்கூர் சாப்பாட்டுறாமன்னு சொல்லிடுறது, இது மாதிரி மக்கள் மத்தியில கொண்டு வருது. பெரியார் வந்து 16 வயசு போனா 60 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணாரு. ஏன் கல்யாணம் பண்ணாரு? அது திமுக ஆரம்பிச்சவங்களுக்கும் தெரியும். அவர் கல்யாணம் பண்ணது காரணம் அவர் முதல்ல அவங்கள அடாப்ட் பண்ணிக்கணும்னு பார்த்தாரு. தன்னுடைய சொத்து தவறானவர்களுக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது, அந்த சொத்து வந்து நல்ல வழியில நல்ல நன்மைக்காக பயன்பட வேண்டும் நினைச்சாரு. ஆனா அவங்க சொன்னாங்க, நேரம் சட்டபூர்வமா சொன்னாங்க, இல்ல இந்த வயசுக்கு மேல நீங்க வந்து இவங்களை வந்து அடாப்ட் பண்ண முடியாது. அப்ப மனைவியா வந்து திருமணம் செய்து கொண்டு அவருடைய சொத்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு போய் சேரும். அது இவங்க வந்து இவருடைய கொள்கை அத்தனை நம்பிக்கை உள்ளவங்க இருந்தாங்க. ஆனா இதெல்லாம் பத்தி பேசாம ரொம்ப கீழ்த்தரமா பேசினாங்க அவரை பத்தி. ஆனா அவர் அதெல்லாம் பத்தி கலங்கல. பெரியாற்று இருந்த மனோதிடம் வந்து சாதாரணமா யார்ட்டையும் வராது. சூர்யா வந்து நல்ல மன தைரியத்தோட பேசுறதை பார்த்திருக்கேன். தொடர்ந்து அந்த மனோதிடத்தோடு இருப்பார். இந்த மாதிரி யாராவது சில பேர் சொன்னா அதையெல்லாம் வந்து அலட்சியப்படுத்தும் தைரியம் அவரிடம் இருக்கிறது. நன்றி. வணக்கம்.